ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் இப்போ நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம பீகார் கிளம்பி போய் நம்ம சந்தாவை போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிற்கிறதே நீங்கள் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு வாங்கின மொத்த பேரும் கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிடுறாங்க. சோழன் சொன்ன அந்த வார்த்தை நம்ம சேரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு எப்படி நம்ம கிளம்பி போகிறது, ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் ரொம்பவே காசாகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோ அபாட்டம் நம்மக்கிட்ட அதுக்கு மேலே இல்லவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு காரில் அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போகவே முடியாது, ட்ரெயினில் போகிறது தான் ஒரே ஒரு வழி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ட்ரெயினில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சேரன் இருந்துட்டு 36 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. அவ்வளோ நேரம் ஆகுமா? 2 நாள் ஆகும், அதுக்கு மேலேயும் ஆகிடும். அப்போ எப்படி நம்ம சந்தானியை போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே நின்றுட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் 2 மணி நேரத்தில் ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் நம்ம எல்லோரும் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிடுறாங்க. அவரை சொன்ன மாதிரியே அந்த ட்ரெயினுக்கு போயிடுறாங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு, ஆனால் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நம்ம போய் சந்தானியை கண்டிப்பாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சோழன் இருந்துட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருடா நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டிய எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பல்லவன் இருந்துட்டு பாத்ரூமை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலாவுக்காக சோழன் இருந்துட்டு பாத்ரூமு நிலா போகிறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி க்ளீனாக இருக்கலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி க்ளீனாக இல்லைன்னா க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மற்ற பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.